மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 10ஆம் ஆண்டு பகுதியினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில தொகை நிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டில் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்று சொல்லப்படுகின்ற 6 தொகை நிலை தொடர்கள் காணப்படுகின்றன. அந்த தொகை நிலை தொடர் வகைப்பாடில் 5 தொகைகள் ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. அன்மொழித்தொகை என்று சொல்லப்படுகின்ற தொகை பற்றி இறுதி வகுப்பில் அதனுடைய விடயத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அதை மீண்டும் ஒரு தடவை என்ன செய்ய ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த பகுதியாக நாங்கள் தொகா நிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடர் வகைப்பாட்டுக்கு செல்ல வேண்டும். அன்மொழித்தொகை என்பது என்னவா இருக்கும் என்றால், அந்த அன்மொழித்தொகையை பிரித்தால் அல்சக மொழிசக தொகை என பிரிக்கப்படும். அல்சக மொழிசக தொகை என அந்த அன்மொழித்தொகை என்ற விடயம் பிரிக்கப்படும். இதுவரை நாங்கள் படித்த வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை என்று சொல்லப்படுகின்ற 5 தொகைகளும் தராத ஒரு பொருளை தரும் என்றால் அதுக்கு நாங்கள் வழங்கப்படுகிறவே என்னவா இருக்கும் என்றால் அன்மொழித்தொகை. இதுவரை நாங்கள் படித்த 5 விதமான தொகைகளும் தராத ஒரு பொருளினை தருகின்ற அந்த தொகைக்கு தமிழ்ல வழங்கப்படுகிறவே என்னவா இருக்கும் என்றால் அன்மொழித்தொகை என்று அழைக்கப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை என்று சொல்லப்படுகிற 5 தொகைகளும் தராத ஒரு பொருளினை தருகின்ற தொகையை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அன்மொழி தொகை என சொல்லுவோம். வேற்றுமை தொகை முதலான 5 தொகைநிலை தொடர்களும் போல் தமக்குரிய பொருளை உணர்த்தாது வேறு ஒரு பொருளினை உணர்த்தி வருகின்ற அந்த தொகையை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அன்மொழி தொகை. ஆனாலும் அந்த அன்மொழி தொகை அந்த 5 விதமான தொகைகளில் இருந்துதான் என்ன செய்யும் என்றால் உருவாகும் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த 5 விதமான தொகைகளில் இருந்துதான் அந்த அன்மொழி தொகை என்ன செய்யும் என்றால் உருவாகும். அந்த 5 விதமான தொகைகளும் தராத ஒரு பொருளினை தருகின்ற ஒரு தொகை அன்மொழி தொகையாக இருக்கும். பொற்றொடி சென்றால் என்றா பார்த்தீங்கன்னா இங்க பொற்றொடி என்பது வேற்றுமை தொகை, பொன்னால் ஆகிய வளையல் என்பதை குறிக்கும். தொடி என்றா வளைய, தொடி என்பது வளையல், பொற்றொடி என்றா பொன்னால் ஆன வளையல், பொன்னால் ஆன வளையல் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. ஆனால் பொற்றொடி சென்றால் என்றா அதனுடைய அர்த்தம் என்னென்றால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த ஒரு பெண் சென்றாள் என வேற்றுமை தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழி தொகையாக கருதப்படும். வேற்றுமை தொகையில் இருந்து பிறந்த ஒரு அன்மொழி தொகையாக கருதப்படும். பொற்றொடி சென்றால் என்றால் பொன்னால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்த ஒரு பெண் சென்றாள் என பொருள்படும். இது என்னவா இருக்கும் என்றால் வேற்றுமை தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழி தொகையாக கருதப்படும். தாழ்குழல் வந்தாள் என்றால் தாழ்குழல் என்பது வினைத்தொகை. தாழ்ந்த குழல், தாழுகின்ற குழல், தாழும் குழல் என வரும். மாறாக தாழ்குழல் வந்தாள் என்றால் தாழ்வான கூந்தலை உடைய ஒரு பெண் வந்தாள் என வினைத்தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகையாக கருதப்படும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் வினைத்தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழி தொகையாக நாங்கள் அதை என்ன செய்யலாம் என்றால் கருதி கொள்ளலாம். அடுத்தது இருக்குது கார்குழல் வழக்கு உரைத்தார். கார்குழல் என்பது என்னவா இருக்கும் என்றால் கார் மேகம் போன்ற கூந்தல் என்பதை குறிக்கும். கார்குழல் என்பது என்னென்றால் கார் மேகம் போன்ற கூந்தல் என்பதை குறிக்கும். அவை கார்குழல் வழக்குரைத்தால் என்றால் கார் மேகம் போன்ற அந்த கூந்தலை உடைய ஒரு பெண் வழக்குரைத்தார் என உவமை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகையாக கருதப்படும். கருவிழி வந்தால் கருமையான விழி உள்ள, கருமையான விழி அல்லது கருமை ஆகிய விழி என்று வரும். கருவிழி அழுதால் என்றால் கருமையான விழிகளை உடைய
ஒரு பெண் அழுதாள் என பண்பு தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகையாக கருதப்படும். உயிர் மெய்களை எழுது என்றால் இங்க உயிரும் மெய்யும் என்பது என்னதை குறிக்கும் என்றால் உயிர்மை என்பது உயிரும் மெய்யும் அது என்னவா இருக்கும் என்றால் உண்மை தொகையாக கருதப்படும். அவ உயிரும் மெய்களை எழுதென்றால் உயிரும் மெய்யும் கலந்த அந்த உயிர்மை எழுத்துக்களை எழுது கண்டு உண்மை தொகையிலிருந்து பிறந்த ஒரு அன்மொழி தொகையாக கருதப்படும். இதுல பார்த்தீங்களா அந்த அன்மொழி தொகை ஒவ்வொரு தொகைகளில இருந்தும் பிறப்பதாக காணப்படும். வேற்றுமை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, வினை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, அடுத்தது பண்பு தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, உண்மை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை, உவமை தொகையிலிருந்து பிறந்த அன்மொழி தொகை என 5 விதமான தொகைகளில் இருந்தும் இந்த அன்மொழி தொகையானது பிறக்கும் என்று இலக்கண நூல்கள் என்ன செய்யறால் குறிப்பிடுகின்றன. சொல்ற விளங்கியா? தொகைநிலை தொடர்கள் வாக்கியத்தில் ஒரு தனிச்சொல்லை போன்று தொழிற்படுகின்றன. தொகைநிலை தொடர்கள் வாக்கியத்தில் ஒரு தனிச்சொல் போன்று தொழிற்படுகின்றன. தற்கால மொழியியலாளர்கள் தொகைநிலை தொடர்களை கூட்டு பேராக கருதுகின்றனர். தற்காலத்தில் இருக்கின்ற மொழியியலாளர்கள் தொகை நிலை தொடர்களை ஒரு கூட்டு பேராக கருதுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்றால் தொகை நிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதானமான வகைப்பாடாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். சொல்ற விளங்கிட்டா? தொகைநிலை தொடர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான என்னவா இருக்கும் என்றால் வகைப்பாடாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். சொல்ற விளங்கிட்டா? தொகை நிலை தொடர். இனி பார்க்க வேண்டியது என்னவா இருக்கும் என்றால் தொகா நிலை தொடர். சொல்ற விளங்கிட்டா? இனி பார்க்க வேண்டியது என்னவா இருக்கும் என்றால் தொகா நிலை தொடர். சரிதானே? தொகா நிலை தொடர் என்றால் என்னென்றால் தொகை என்பது 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கு இடையில உருவுகள் மறைந்து வருவது என்னவா இருக்கும் என்றால் தொகை நிலை தொடர். தொகை என்றால் உருவுகள் மறைந்து வருதல் அல்லது தொக்கி வருதல் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தொகை என்று நாங்கள் அழைப்போம். தொகாவண்டா என்னென்றால் 2 சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் சொல்லுவோம் தொகா நிலை தொடர். 2 சொற்கள் வருகின்ற போது அவற்றுக்கு இடையில் 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில் உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தொகா நிலை தொடர் என்று சொல்லுவோம். தொகை நிலை தொடர் அடுத்தது ஒன்று இருக்குது தொகா நிலை தொடர். தொகாவண்டா என்னென்றால் 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தொகா நிலை தொடர் என்று அழைப்போம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா தொகா நிலை தொடர்களை எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் தமிழில 9 வகைப்படுத்த முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. தொகா நிலை தொடர்களை தமிழில எத்தனை என்றால் 9 வகைப்படுத்த முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. 1 எழுவாய் தொடர், அடுத்தது வேற்றுமை தொகா நிலை தொடர், பேரெச்ச தொடர், வினை எச்ச தொடர், வினை முற்று தொடர், அடுத்தது இடைச்சொற்றொடர், அடுக்கு தொடர், உதிச்சொற்றொடர், விழித்தொடர் என்று தொகா நிலை தொடர்களை 9 வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. தொகையை 6 வகைப்படுத்தலாம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என தொகையை 6 வகைப்படுத்த முடியும். தொகா என்பது அதாவது 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் தொகா நிலை தொடர் என்று சொல்லுவோம். அந்த வகையில் தொகா நிலை தொடர்களை நாங்கள் எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் தமிழில் 9 வகைப்படுத்த முடியும். 1 எழுவாய் தொடர், அடுத்தது வேற்றுமை தொகா நிலை தொடர், பேரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வினைமுற்று தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர், அடுத்தது விழித்தொடர் என்று 9 விதமான
வகைப்பாடுகளாக நாங்கள் வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. தொகா நிலை தொடர். பின்வரும் தொடர்களை நன்கு அவதானிங்கள். சூரியன் உதித்தது. எது உதித்தது என்றால் விட வரும் சூரியன். வஞ்சித்தாள் கண்ணகி என்று பார்த்தீங்கள் என்றால் இது வினைமுற்று தொடராக இருக்கும். புலம்பி அழுத தமயந்தி என்பதை பார்த்தீங்கள் என்றால் அது பேரச்ச தொடர். வில்லை வளைத்தான். வில்லை வளைத்தான் என்பதை பாருங்கோ. அதாவது ஐ என்ற வேற்றுமை உருவு இருக்குது. இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ. இவை தனிச்சொற்கள் போன்று இயங்கவும் இல்லை, உருவுகள் மறைந்து நிற்கவும் இல்லை, சொற்கள் தனித்தனியாக என்ற பொருளை தருகின்றன. இவ்வாறு வேற்றுமை முதலான உருவுகள் மறைந்து நிற்காமலும் தனித்து ஒரு சொல் போல இயங்குகிற தன்மை பெறாமலும் அமைகின்ற அந்த தொடர்களை தொகா நிலை தொடர்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். தொகாநிலை தொடர் என்னென்றால் வேற்றுமை உருவுகள் முதலான உருவுகள் நேரடியாக என்ன செய்யுமெண்டா வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் தமிழ்ல தொகா நிலை தொடர் என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். கீழே எழுதுங்கள். தொகா நிலை தொடர். இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையிலே உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அவற்றை தொகா நிலை தொடர் என்று அழைப்பர். இந்த தொகா நிலை தொடர்களிலே வேற்றுமை உருவுகள் முதலான உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுகின்ற அமைப்பில் காணப்படும். உதாரணம், சூரியன் உதித்தது, மாலன் வந்தான், பாடி முடித்தான் பாலன், வில்லை வளைத்தான், பாம்பு உருமி, புலம்பி அழுத தமயந்தி. இவையெல்லாம் என்னவா இருக்கும் என்றால் தொகா நிலை தொடர்களுக்கு உதாரணமாக காணப்படும். இந்த தொகா நிலை தொடரை என்ன செய்யலாம் என்றால் தமிழ்ல 9 வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. தமிழ்ல இந்த தொகா நிலை தொடரை எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் 9 வகைப்படுத்தலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. எழுவாய் தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகா நிலை தொடர், பேரச்ச தொடர், வினையச்ச தொடர், வினைமுற்று தொடர், இடைச்சொற்றொடர், உதிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். உதிச்சொற்கள் என்று இருக்கிற விலை உதிச்சொற்றொடர் என்பது மிகச் சரியான உடையாக இருக்கும். ஒன்று எழுவாய் தொடர், இரண்டாவது வேற்றுமை தொகா நிலை தொடர், பேர் எச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வினை முற்றுத்தொடர், அடுக்கு தொடர், இடைச்சொற்றொடர், உதிச்சொற்றொடர், அடுத்தது விழித்தொடர். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ.
தொகா நிலைத்தொடரின் வகைகள். தொகா நிலைத்தொடரின் வகைகள். தொகா நிலைத்தொடரின் வகைகள். கீழே எழுதுங்கள். தமிழில் தொகா நிலைத்தொடரை தமிழில் தொகா நிலைத்தொடரை தமிழில் தொகா நிலைத்தொடரை பின்வருமாறு ஒன்பது வகைப்படுத்த முடியும். பின்வருமாறு 9 வகைப்படுத்த முடியும். அவை பின்வருமாறு. 1 எழுவாய்த்தொடர். எழுவாய்த்தொடர். அடுத்தது வேற்றுமை தொகா நிலைத்தொடர். பெயர் எச்சத்தொடர். வினை எச்சத்தொடர். வினை முற்றுத்தொடர். அடுக்கு தொடர். இடை சொற்றொடர். உரிச்சொற்றொடர். விழித்தொடர் என்பன அவை ஆகும். எழுவாய்த்தொடர் என்னவாறு கொண்டால் ஒரு வாக்கியத்தில நேரடியாக எழுவாய் வெளிப்பட்டு தோன்றுமாயின், ஒரு வாக்கியத்தில நேரடியாக எழுவாய் வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் எழுவாய்த்தொடர் என சொல்லுவோம். ஒரு வாக்கியத்தில எழுவாய் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் எழுவாய்த்தொடர். அதாவது பாருங்க, பறவைகள் வந்தன, பறவைகள் பறந்தன, எவை பறந்தன என்று கேட்டால் அங்க நேரடியாக எழுவாய் வரும் பறவைகள். கமலா வந்தாள் என்றால் யார் வந்தாள் என்று கேட்டால் உடனடியாக விட வரும் கமலா. அது இரண்டும் வாக்கியத்தில் எழுவாய் நேரடியாகவே வெளிப்பட்டு தோன்றுகிறது. அதனால நாங்கள் அதை என்னென்னு சொல்லுவோம் என்றால் எழுவாய் தொடர் என சொல்லலாம். அடுத்தது விழித்தொடர் என்றால் பெரும்பாலும் அது அதாவது வேற்றுமை, இதுக்குள்ள விழி வேற்றுமை என்று இருக்கிறது, அது 8ஆம் வேற்றுமை. அந்த சொற்களுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் வியப்பு குறி அல்லது ஆச்சரிய குறி போட்டு வந்தால் அது என்னவா இருக்கும் என்றால் விழித்தொடராக இருக்கும். படற்கை பேரை என்ன செய்ய வேண்டாம், விழிப்பதாக அமைந்திருக்கும். படற்கை பேரை விழிப்பதாக அமைந்திருக்கும். கண்ணா வா, அதே மாதிரி மகனே ஓடாதே என்று சொல்றது என்னவா இருக்கும் என்றால் விழித்தொடராக காணப்படும். அடுத்தது வேற்றுமை தொகா நிலைத்தொடர். வேற்றுமை தொகா நிலைத்தொடர் என்றால் அதாவது வேற்றுமை உருவுகள் நேரடியாக அந்த வாக்கியத்திலே வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் வேற்றுமை தொகா நிலைத்தொடர். வீட்டை இடித்தான், அதுல ஐ என்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை. கோயிலுக்கு சென்றான் என்பதில் கூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. அடுத்தது வினைமுற்று தொடர் என்னென்றால் எழுவாய்த்தொடருக்கும் வினைமுற்றுத்தொடருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் எழுவாய்த்தொடரில் எழுவாய் முன்னுக்கு வரும், பயனில பின்னுக்கு வரும். ஆனா வினைமுற்று தொடரில் பயனிலை முன்னுக்கு வரும், அதனுடைய எழுவாய் பின்னுக்கு வரும். இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். எழுவாய்த்தொடரில் எழுவாய் முன்னுக்கு வரும், பயனில பின்னுக்கு வரும். வினைமுற்று தொடரில் என்ன மாதிரி என்றால் பயனில முன்னுக்கு வரும், எழுவாய் பின்னுக்கு வரும். பாத்தீங்களா, ஓடினால் சுதமதி என்றது மாத்தீங்க, இதை எழுவாய்த்தொடர் மாத்தால் சுதமதி ஓடினால் என்று வரும். இதை வினைமுற்று தொடராக மாத்தேக்க ஓடினால் சுதமதி என்று வரும். அதே மாதிரி பாலு பாடினான் என்பது எழுவாய்த்தொடராக இருக்கும், அதை வினைமுற்று தொடராக மாத்தினா பாடினான் பாலு என்று வரும். முன்னுக்கு பயனில வரும், பின்னுக்கு என்ன செய்யண்டா எழுவாய் வெளிப்பட்டால் அதை சொல்றது வினை முற்று தொடர். அடுத்தது பேரச்ச தொடர்.
ஒரு பெயர் சொல்ல வேண்டி நிற்குமாயின், ஒரு சொல் முற்றுப்பெறுவதற்கு பெயர் சொல்லை வேண்டி நிற்குமாயின் அதை சொல்றது பேரெச்சத்தொடர். உதாரணத்துக்கு சிரித்த பங்கயம், அடுத்தது முறிந்த பனை. சிரித்த என்பது எச்சம், அது பங்கயம் என்று சொல்ற பெயர் சொல்லை வேண்டி நிற்குது. முறிந்த என்பது ஒரு பேரெச்சம், அது பனை என்ற பெயர் சொல்லை வேண்டி நிற்குது. இது ரெண்டும் பேரெச்சத்தொடர். அடுத்தது ஒன்று இருக்குது வினை எச்சத்தொடர். பார்த்து ரசித்தனர், ஆடி மகிழ்ந்தார். ஒரு சொல் முற்றுப்பெறுவதற்கு வினை சொல்லை நாடி நிற்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் வினை எச்சத்தொடர் என்று சொல்லுவோம். பார்த்து ரசித்தனர், ஆடி மகிழ்ந்தனர். அடுத்தது இடைச்சொற்றொடர். இடைச்சொற்றொடர் என்ன இருக்கும் என்றால் இனி பொறுக்க மாட்டேன் என்பதில் இனி என்பது ஒரு இடைச்சொல், இனி விடியும் என்பதில் இனி என்பது ஒரு இடைச்சொல், மற்று ஒன்று என்பதில் மற்று என்பது ஒரு இடைச்சொல். உரிச்சொற்றொடர்ல பார்த்தீங்கள் என்றால் உரிச்சொற்றொடர் சால, உரு, தவ, நனி, களி, கூ சொல்ற. சால, உரு, தவ, நனி, களி, கூ. அதை விட தற்காலத்துல கடி என்ற ஒரு சொல்லும் உரிச்சொல் ஆகவே கருதப்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா கடிநகர் என்பதுல கடி என்ற உரிச்சொல் வருகிறது. உருதுணி என்பதுல உருவண்டது வருகிறது. அதே மாதிரி உருமி என்பதுல உரு என்பது என்னவா இருக்கும் என்றால் உரிச்சொல்லாக கருதப்படும். அதே மாதிரி சால சிறந்தவன், நனி சிறந்தவன், தவ பெரியன், களிப்பேருவகை என்று பார்த்தீங்களா ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, அதுல வாரது சால. ஓடு மீனோட உருமீன் வருமலை வாடி இருக்குமாங்கொக்கு, அதுல வார உரு என்பது என்னவா இருக்கும் என்றா உரிச்சொல்லாக இருக்கும். கடி நகர், அதுல வார கடி என்பது ஒரு உரிச்சொல். கடிமனை, அதுல வார கடி என்பது ஒரு என்னவா இருக்கும் என்றா உரிச்சொல்லாக இருக்கும். அடுத்தது என்னவா இருக்கும் என்றால் அடுக்கு தொடர் என்றா என்னென்றால் ஒரு சொல் இரண்டு தடவும் அடுக்கி வருமாயின் அதை நாங்கள் சொல்லுவோம் அடுக்கு தொடர். பாடி பாடி, வந்து வந்து, நடந்து நடந்து, தாவி தாவி ரெண்டு வார ஒரு சொல் இரண்டு தரம் அடுக்கி ஒரு சொல் இரண்டு தரம் அடுக்கி வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அடுக்கு தொடர் என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றால் குறிப்பிட்டுக் கொள்வோம். அவை விளங்கவனும் என்னென்றால் தொகா நிலை தொடரண்டா என்னவா இருக்கும் என்றால் இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையிலே உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை சொல்லுவோம் தொகா நிலை தொடர் என்று சொல்லுவோம். அந்த தொகா நிலை தொடரை தமிழ் இலக்கணத்தில 9 வகைப்படுத்த முடியும் என்று ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். எழுவாய்த்தொடர், வேற்றுமை தொகாநிலத்தொடர், பேரெச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வினை முற்றுத்தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர், விழித்தொடர் என்று சொல்லப்படுகின்ற அந்த 9 வகையையும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவதானித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இந்த விடயங்கள் என்னவா இருக்கு வேண்டாம் 10ஆம் ஆண்டுல கேள்விப்படுகிற இலக்கண விடயங்களாக இருந்தாலும் இந்த விடயங்கள் 11ஆம் ஆண்டிலே என்ன செய்ய வேண்டாம் அப்படியே தொடர்ந்து இந்த இலக்கண பகுதிகள் என்ன செய்ய வேண்டாம் வேற இலக்கண பகுதியில 10ஆம் ஆண்டுல நாங்கள் படிக்கின்ற அதிகளவான இலக்கண பகுதிகள் 11ஆம் ஆண்டிலையும் அப்படியே என்ன செய்ய வேண்டாம் தொடர்ந்து அப்படியே பகுதி ஒன்றுல 21 தொடக்கம் 30 வரையான கேள்விகள்ல இலக்கண கேள்விகள் என்ன செய்யண்டா இருக்கும். அந்த கேள்விகள்ல தொகை நிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், வாக்கிய வகைகள், பேரடை, வினையடை, வேற்றுமை, புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழ்ல இருக்கிற அடிப்படையான இலக்கண பகுதிகளை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதுல ஒன்று தொகை நிலை தொடர் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை, அடுத்தது தொகா நிலை தொடர் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை. தொகை நிலை தொடர் என்றால் 2 சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கிடையில உருவுகள் மறைந்து வருமாயின் அல்லது தொக்கி வருமாயின் அதை நாங்கள் என்று சொல்லுவோம் என்றால் தொகை நிலை தொடர் என்று அழைப்போம். தொகா நிலை தொடர் என்னென்றால் 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையில உருவுகள் நேரடியாக வெளிப்பட்டு தோன்றுமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தொகா நிலை தொடர் என்று அழைப்போம். தொகை நிலை தொடரை 6 வகைப்படுத்தப்படுகிற அதே வேளை தொகா நிலை தொடரை எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் 9 வகைப்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகிறது. சொல்ற அர்த்தத்தை விளங்கணும்.
தொகையில வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்ற வகைப்பாடு இருக்குது. தொகாவில எழுவாய்த்தொடர், வேற்றுமை தொகாநிலைத்தொடர், பேரெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர், வினை முற்றுத்தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், இடைச்சொற்றொடர், அடுக்குத்தொடர் என்று சொல்லப்படுகிற 9 வகைகள் காணப்படுகின்றன. இவ்வளவு பகுதியையும் நாங்கள் அறிந்து தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடன் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.